Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முஸ்தபா, நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னன்னு கேட்டிங்கன்னா சார், கடந்த தமிழக அரசியலில் ஒரு 50 வருஷ கால அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கப்புறம் அதிமுக திமுக தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகத்தை தள்ளி வைத்துட்டு 2026 தேர்தலை வந்து யாராலும் சந்திக்க முடியாதுன்ற தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழக வெற்றி கழகம் உருவாயிருக்குன்றது எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலுக்கு ஒரு 5 மாத காலம் இருக்கின்றது. தேர்தலுக்கு 5 மாதம் காலம் இருக்கிறதுக்கு இப்போவே நம்ம வந்து கூட்டணி வந்துடுமா, வரப்போதா, வந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த வரலாறுலாம் எடுத்து பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா அப்படியே கோபாலபுரத்துக்கு வர்றது அப்படியே யூட்டர்ன் ஆகி போயஸ் கார்டன் போனதெல்லாம் பார்த்தோம். பால் வந்து கிளாஸில் உழுவுமா, உழுவாதா, உழுவ போதா, நம்ம காத்துட்ருக்குறோமா அப்படிலாம் பேசுனதெல்லாம் அப்படியே திரும்பி போன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு புது பார்ட்டி வரப்போகுது அப்படின்லாம் சொன்னார். ஒரு மேடம் வந்து இங்கேருந்து வந்து வாழ்த்து சொன்னாங்க, அவங்க அங்கேருந்து வந்து வாழ்த்து சொன்னார். தூதெல்லாம் போச்சு. அந்த தூது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அது தூசியாக போச்சா இல்லை தூதாக போச்சா, இல்லை அந்த தூது வந்து டிசம்பருக்கு போய் முடியுமான்ற நிகழ்வும் பார்க்குறோம். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா மேலே ரைடு நடக்கும், கீழே கூட்டணியை முடிப்பாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் அந்த வாபஸ் வாங்குற தேதியில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வந்து முடிவுக்கூடிய சூழல் வந்து நடத்தப்படும். கூட்டணி இல்லாமல் அதிமுகவும் திமுகவும் தேர்தலை சந்திக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சந்திக்க முடியாது. நான் கேட்குறது பட் சோமு சார் சொல்கிற அந்த புள்ளி இருக்கு இல்லையா, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, அந்த கட்சி ஏன் தாவேகா என்கிற வாக்கு வங்கியை நிரூபிக்காத தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சியோடு அதனுடைய தலைமையை ஏற்று ஏன் போகணுன்றது. அதிமுக கூட அவங்க போகிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக ஒரு ஆட்சி அமைக்கலாம், அதன் மூலமாக துணை முதலமைச்சர் போஸ்ட் கொடுக்கலாம், அல்லது என்ன வேணால் பார்கெயின் உள்ள நடக்கலாம் அப்படின்னு. ஆட்சியில் இருக்காத ஒரு கட்சி, ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி ஏன் போய் சந்திக்கிறது? நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையே தவறு. விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் வந்து தேர்தலை சந்திக்க போகிறேன்னு சொல்லி ஆரம்பிக்க அந்த இயக்கத்தை உருவாக்கும் போதே சொல்லிட்டார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்குனதுக்கப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ சந்திக்க போகிறோம். இன்னொன்று சார், காங்கிரஸோட கூட்டணியை பேசுகிறாங்களா, விடுதலை சிறுத்தையோட கூட்டணி, இது ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா முரணா நான் பார்க்கல. நீங்கள் வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் திமுகவோடையும் பாஜகவோடையும் கூட்டணி பேச மாட்டேன், அந்த நிலைப்பாடுலாம் இருக்கார். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட தலைமை கரூர் விஷயத்தில் வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசின ஒரு செய்தி வருது. ஏற்கனவே கடந்த காலத்தில் அவர்களுக்கு நட்பு இருக்கக்கூடிய செய்தி வருது. இது இல்லாமல் சார், காங்கிரஸ் இருக்கக்கூடிய கிரவுண்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க செயற்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும், அவங்க நிலைப்பாட்டில் போகணும், அங்கே இருக்கக்கூடிய பேச்சு. அப்போ வந்து காங்கிரஸ் வந்து விடுதலை சிறுத்தை ஆட்சியில் பங்குன்னு சொன்னவர்கள், காங்கிரஸ் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி ஆட்சியில் பங்குன்றதுக்கு நகர்ந்து போகிறாங்க. என்னதான் நீங்கள் அவர் பொறுப்பாளர் கூட அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். மரியாதைக்குரிய திருச்சி வேலுச்சாமி, காங்கிரஸோட மூத்த நிர்வாகி போன்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சீட்டை அதிகப்படுத்தணும், ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸை வந்து காங்கிரஸ் இல்லாமல் தமிழ்நாட்டில் யார் வந்து ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலை தான். நீங்க காங்கிரஸ் வந்து 4.57% பேசுங்களேன். காங்கிரஸ் கட்சி, விசிகா அல்லது தாவேகா மூன்றும் ஒரு புள்ளியில இணைகிறதுக்கான லாஜிக் ஃபேக்டரா என்ன இருக்குது? என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு சார் என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து யார் எந்த ஜெயிக்க போகுது அந்த குதிரை மேலே தான் பந்தயம். அந்த அடிப்படையில் இப்போ ஜெயிக்க போற குதிரை தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே திமுக அரசாங்கம் ஆட்சியில் இருக்கின்றது, அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கும் போது கூட்டணி இருக்கக்கூடியவர்களுக்கு பல குழப்பங்கள், பல மன கஷ்டங்கள், பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த எப்போ வெளிப்படும் அதுதான் நான் சொல்றேன். டிசம்பர் ஜனவரி மாதம் தான் இதுக்கான கண்ணாடிமான ஒரு நிகழ்வை நான் பார்க்க முடியும். ஏற்கனவே தொழிலாளர் பிரச்சனையில கம்யூனிஸ்ட் எவ்வளவு கும்பிட்டு இருக்கு, என்ன பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ அந்த கல்விக் கொள்கையை சொல்லும் போது கூட மரியாதைக்குரிய மணி சார் அவர்கள் கோட் பண்ணி காட்டினார். அப்போ விடுதலை சிறுத்தை பட்டியலின மக்களுக்கு வேங்கவேல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மானாமர புல்லட் ஓட்டுநர் கைவிட்ட நிகழ்வாக இருந்தாலும் சரி, சமூக நீதி பேசக்கூடிய திமுக அரசாங்கம் அங்கேயும் வந்து என்னால் மேடை அமைக்க முடியல, கொடி அமைக்க முடியல, நான் இந்த கதவை மூடி வச்சிருக்கேன், அந்த கதவை மூடி வச்சிருக்கேன், இந்த கதவை திறந்து வச்சு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் யாருக்கு சொல்றார்? திமுகவுக்கு தான் சொல்லிட்டே வர்றார். அப்போ இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிப்பாடு தன்மை தெரியும் கேட்டீங்கன்னா, அங்கே இன்னைக்கு வந்து 6 எம்எல்ஏ வச்சிருக்காங்க.
2 எம்பியை வச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ வச்சிருக்காங்க, காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்ற எல்லையை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேஷியங்கள் பேசு பொருள்லாம் இருக்குது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேசுறப்ப பிள்ளையார் சுழி போடப்பட்டிருக்குது அப்படின்ற கருத்தை சொல்றப்போ, இந்த பக்கம் காங்கிரஸ் தாவேகான்றது விவாதத்துக்கு உள்ளாகிற அதுக்கான சிம்டம்ஸ் தெரியாத ஒரு களம் தானே இருக்கு. நீங்க இதை புரிஞ்சுக்கோங்களே, எடப்பாடி பழனிசாமி கொடி பறக்குது பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு பாருங்கன்னு சொல்றாரு. இங்க இருந்து அவர்கள் என்ன வந்து அதுக்கான நாங்க ஆதாரப்பூர்வமா செய்தி அதிமுக கூட்டணிக்கு போயிட்டோன்ற நிலைப்பாட்டுக்கு வந்தார்களா? கொடி வேணா ரஜினி மாதிரி பாத்தீங்கன்னா மாப்பிள்ள வேணா அவரா இருக்கலாம், போட்டிருக்க ட்ரெஸ் அந்த கொடி வேணா தாவாகா இருக்கலாம், பிடிச்சது யாரு, பிடிச்சிருக்கிறது யாரு? அவர் 300 உதயகுமார் சொல்றப்ப சொல்றாரு, விஜய் தாவேகா வந்து அதிமுக கூட வரலன்னா தாவேகாவை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்றாரு. அதிமுக பாஜக விட்டு வெளியில வரலன்னா அதிமுகவை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. இதுதானே வந்து நிதர்சனமா உண்மையா பார்க்கப்படுது. நீங்க மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு என்ன வைக்கிறார், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விஜயின் தலைமையில் கீழ் கூட்டணி அமையும். ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, யார் தலைமையில் கூட்டணி அமையும்? நான் கேட்கிறேன் சார், எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி அமைத்து பாஜகவோட கை கோத்ததுக்கு பின்னாடி ஜான் பாண்டி நிலைப்பாடு என்ன, கிருஷ்ணசாமி நிலைப்பாடு என்ன, தேமுதிக மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள் நிலைப்பாடு என்ன? இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கண்ணாடி மாதிரி இன்னும் வெளிப்படல. இதை நோக்கி நான் கேட்கிறேன், இன்னைக்கு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் வேட்பாளர் முதலமைச்சர். அப்ப இந்த அரசியலை நல்ல நுட்பமா பார்க்கிற நபர் தான் நான் கேட்கிறது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த கட்சி, சரி, ஏறக்குறைய பல ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இருக்குது, சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு கட்சின்னு பார்க்கிறாங்க. விசிகாவும் அப்படிதான். இவங்க எல்லாருமே விஜய் ஜூனியர் தானே. இவங்க எல்லாருக்கும் அரசியல் கட்சி தொடங்கி 2 ஆண்டு ஆன ஒருவர் அவருடைய தலைமையை இவ்வளவு ஆண்டு ஆட்சியில அதிகாரத்தில் இருக்கிறவங்க அல்லது அரசியல் இருக்கக்கூடியவங்க ஏத்துக்குவாங்கன்னு நம்பலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆண்டுச்சு, யார் ஆண்டா பார்க்கணும். இன்னைக்கு கடந்த முறை 2011 2016 சசிகலா மன்ற கடன் வாங்கி 4.5 வருஷம் ஆச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை எந்த மாதிரி இடத்துல பாக்குறாரு, எந்த மாதிரி கட்சி பெரிய கட்சி வரப்போகுது வந்து சேரப்போகுது. அப்ப நீங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக தமிழக வெற்றி கழகத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு தமிழக வரலாற்றுல டிஎம்கேவா டிவிகேவா அதிமுகவா என்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் பார்ட்டியான போர்ஸை வந்து தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக வந்து சூழ்ந்திருக்குன்ற அடிப்படையில் நான் பார்க்கிறோம். டிவி சோமசாட்டுக்கு அவர் சொல்றது அது சரியான ஆன்சர் தானே சார். ஏன்னா அதிக ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சி அதிமுக. ஆனால் அதிமுகவே தாவேகாவோடு கூட்டணி வந்துருச்சு, பிள்ளையார் சுழி போட்டுச்சு, கொடி பறக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நகர்ந்து வரும்பொழுது விசிகாவை காங்கிரஸ் ஏன் நகர்ந்து வர முடியாதுன்ற லாஜிக்கான கேள்வி முன்வைக்கிறார். கரெக்டு. அதே நேரத்தில் இப்போ இவர் விஜய் கட்சியினர் சொல்லுவது என்ன அப்படின்னா, விஜய் தான் முதலமைச்சர்னு. அப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நான் முதலமைச்சர் பதவியை அவர் கொடுத்துட்றேன், இந்த பாருங்க அந்த கொடி பறக்குது, அவர் தலைமையில் நாங்களாம் மந்திரிச்சவன்னு சொன்னார். தன்னுடைய கூட்டணிக்கு எந்த கட்சி வந்தாலும் வரவேற்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா பிஜேபி இருக்கிறது ஒரு மைனஸாக இருக்குமோங்கிற எண்ணம் அவருக்கே இருக்குது. அவங்க அப்படிங்கிறப்ப இன்னொரு கட்சி வந்தால் ஒரு அங்கீகாரமாக இருக்கும் அப்படிங்கிறது தானே தவிர, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூப்பிடுறதுனாலேயே தவேகா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான ஒரு லாஜிக்காக இருக்கிறதா எனக்கு. ஆனால் அவர் சொல்கிறார், இப்போ நீங்கள் இந்த கேள்வியை திமுக ஐட்டியோ அல்லது அதிமுக ஐட்டியோ கேட்குற பொழுது அவங்க ஆட்சி அமைக்கணுன்ற பிடியில் இருப்பாங்க, மற்ற கட்சிகளை கூட்டணி வச்சுக்குவாங்க. ஆனால் காங்கிரஸுக்கோ விசிகாவுக்கோ அந்த புள்ளி இல்லையா? அவங்க ஆட்சி அமைக்கணுன்ற இடத்தை நோக்கி நகர்ந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சுன்றாங்களே. கரெக்டு. அது விஜய் கட்சியினால் நடக்குமாங்கிற கேள்வி ஒன்று. இன்னொரு மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னை முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத விட்டு கொடுத்துட்டாரா அப்படிங்கிறத என் கேள்வி. தாவேக வருவது, ஏன்னா அவங்க வந்து தாவேக சார்பாக அதிமுக தாவேகாவை வெறும் கூட்டணி ஒரு காங்கிரஸ் விசிகா இடதுசாரிகள் மாதிரி தான் விஷயமா பார்க்கலாம். ஏன் இல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய கட்சி வரும் சொல்றார். நீங்க கேட்கிறேன் சார், தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு அதிமுக தலைமை ஏத்துட்டு போச்சுன்னா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாது, நடக்க போறதும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே அதிமுக திமுக பாஜக விமர்சித்து வரக்கூடிய நிகழ்வு நான் பாக்குறேன். இன்னும் பீக்ல இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து அவ்வளவு கோடி சம்பளம் வாங்கினவர், அந்த துறையை விட்டுட்டு வந்து மக்கள் சர்வீஸ் வரும், எதுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும்? சரி, நீ இப்போ சில பேரை பேசுறாங்க, இவங்க 2 வருஷம் அவங்க 2 வருஷம், அவர் துணை முதலமைச்சர் இவர் இணை முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமி 22 வருஷமா சசிகலாமா கூட தினகரன் அவர்கள் கூடலாம் இருந்து ஆட்சியை கொடுத்து 4.5 வருஷத்துல காலில் எட்டி வைத்தவர் தானே.
நீங்க என்ன 2 வருஷ ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கைத்தன்மை இருக்கும். இது முடிச்சிடறேன் சார். இது முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நடிகர் வர நான் கேட்கிறேன், தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகருக்கு வரும் கூட்டம்னா உதயநிதி யார் நடிகர் தான், ஸ்டாலின் யார் நடிகர் தான், கலைஞர் நடிகர் சொல்லலாம் இருந்தார், சீமா நடிகர் சொல்லலாம் இருந்தார், என்டிஆர் வந்து ஆரம்பிச்சு 6 மாசத்துல வந்து ஆட்சியை பிடிச்சார், எம்ஜிஆர் வந்து நடிகராக இருந்த ஆட்சியை பிடிச்சார், ஜெயலலிதா நடிகராக இருந்த ஆட்சியை பிடிச்சார். இது மேட்டர் கிடையாது சார். ஒரே ஒரு புள்ளிதான் விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்ளணும்னா அவர் என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார்? என்ன காரணத்துக்காக விஜய் தலைமை? நான் கேட்கிறேன், அதிமுக தொடங்கும் போது, திமுக தொடங்கும் போது முதல் தேர்தலில் என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்? நீங்க அதை புரிஞ்சு, நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்துல வந்து காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தை இருக்கு, திமுக கூட்டணியில 13 இயக்கங்கள் இருக்கின்றது. அதையும் தாண்டி அதிமுக கூட்டணியில் இயக்கம் இருக்கின்றது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன இருக்கு? இன்னைக்கு எந்த மாதிரி கருத்து கணிப்பு வெளியில வருது? அவருக்கு வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கப்படுது. இன்னைக்கு நீங்க 5 நீங்க 10 நீங்க 20 நீங்க, அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு திமுக தனியா நிற்கக்கூடிய எவ்வளவு வாக்கு வங்கி வைத்திருக்கின்றோ அந்த வாக்கு வங்கிக்கு தாவாக வைத்திருக்கின்றது, தமிழக வெற்றி கழகம் வைத்திருக்கின்றது. அதனால வெற்றியை நோக்கி கண்டிப்பா வந்து ஒரு கூட்டணி அமைப்பார்கள் என்று நான் சொல்றேன். ஒரு 2 விஷயம் நான் பல சமயம் சொல்லிட்டு இருக்கிறது தான், அந்த 2 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல் விஷயம் வந்து என்னன்னா, 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு வந்திருக்க கரெக்டு. அவர் உட்பட பல பேர் சொல்றாங்க அந்த மாதிரி வந்துன்னு. கடந்த காலங்களில் அந்த 200 கோடிக்கு வந்து வரி கட்டி இருக்கிறாரா கரெக்டா அப்படிங்கிறத பொதுவெளியில், ஏன்னா சம்பளத்தை சொல்றவரு அதையும் சொல்லணும். இன்கம் டாக்ஸ் தெரியும் சார், இன்கம் டாக்ஸ் விட்டு வச்சுவாங்க. அவ்வளவு வந்து தேவ தூதர்களா? அவர் வரி கட்ட வரி கணக்காக இருப்பாரு. வரி அந்த துறை வந்து இதை பார்த்து அமைதியாக இருக்கும். விஜய் அவர்கள் வந்து சிபிஐ கையில சிக்கிக்கிட்டாரு சொல்றவரு, அவர் வரி கட்டாம இருந்தா அதுல சிக்காம இருக்க போறாரு. எதை நீங்க பதிக்க வரீங்க? ஒரு நிமிஷம், மக்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சிருக்காரு, வரி கட்டியிருப்பாரு. நான் பேசுறப்ப நீங்க குறுக்கிட்டப்ப பேசுறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்லிக்கிறதுக்கு அப்புறம் நீங்க பேசணும். என்ன பேசும் சுருக்கமா சொல்லிடுறேன். அடுத்தது என்னன்னா, இது வந்து 200 கோடி ரூபாய் சம்பளத்தை வந்து விட்டுட்டு வந்தது ஒரு தியாகமானா நிச்சயம் தியாகம் இல்லை. ஏன்னு சொல்றேன்னா, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்ம அடிப்படை விஷயம், இப்போ ஒரு அரசு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு டீன்னு சொல்லுவாங்களே, ஒரு கடைநிலை ஊழியர் இருக்கார்ல, அவரு கூட தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசுகளுக்கு வந்தாருன்னா தியாகம். ஏன்னா அது உறுதியான வேலை. இவர் வந்து நாளைக்கு இதில் தோல்வி அடைந்திருக்க மறுபடியும் நான் சினிமாவுக்கு போகிறேன்னு சொன்னால் யாரும் தடுக்க போகிறது கிடையாது. மார்க்கெட் இருந்துச்சுன்னா மறுபடியும் நடக்கும். இது ஒரு தியாகம் அல்ல. ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்குமான அந்த இடைவெளியை கரெக்டாக ஐடியா பண்ணி தான் வர அந்த ஜனநாயகம் படம் அதோ ஜனவரி வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான் வருவார். அதுக்குள்ளே இந்த எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும். ஒரு 3-4 மாதத்தில் இது சரியில்லை அப்படின்னா மறுபடியும் படுது. அதனால் இது ஒரு தியாகம்ங்கிறத பின்னாட்களில் சொல்லுங்கள், வேணான்னு சொல்லலை. பேசலாம் ஒன்றும் இல்லை, இதை மட்டும் சொல்லிக்கிறேன் சுருக்கம். ஒன்று, அடுத்தது தயவுசெய்து எம்ஜிஆருக்கு என்னன்னு சொல்லாதீங்க. ஏன்னா எம்ஜிஆர் வந்து சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்பாகவே திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்தார். தவிர அவருடைய பாரம்பரியம் என்ன, தம்பினி முகம் காட்டினாரு அண்ணா. அதனால அவர் பலது நம்ம சொல்லிட்டே போலாம். அதனால எம்ஜிஆர் கூட வந்து ஒப்பிடக்கூடிய வேற ஒரு நடிகரே கிடையாது. பேசலாம். இது